Hey guys, okay. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா advice on your current situation. Yes. நான் தான் நாட்டாமல் இன்னைக்கு உங்களுக்கு ஓகே அட்வைஸ் ஆன் யுவர் கரண்ட் சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து வரீங்கன்னா என்னோட டேமானி தமிழ் டேரோ ரீடர் கண்டிப்பாக வந்து லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் வந்து புக் பண்ணணும்னு வந்து நினச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்து வரும். பர்சனலுக்கும் ஜென்ரலுக்கும் உள்ள வித்தியாசம். ஜென்ரல்ன்றது வந்து இது வந்து நம்ம பொதுவாக வந்து பண்ணுறோம். மூணு கிறிஸ்டலை வச்சு பண்ணால் அதோட டைம் ஸ்லாட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து வரும். ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணுவோம். பட் பர்சனல் அப்படின்றது வந்து வரும்போது உங்களுடைய நேம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வச்சு பண்ணும்போது உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் உங்களுக்கானது அப்படின்னு வரும்போது அதனால பர்சனல் அப்படின்னு வந்து சொல்கிறோம் கரெக்டாக. ஸோ அந்த இதுன்னு வரும்போது உங்களுக்கானது வந்து தனியாக வந்து வரும். அதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இதை தாண்டி என்னோட இன்னொரு சேனலை பற்றி நான் இங்கே வந்து சொல்லிடுறேன். என்னோட சேனல் நேம் வந்து ஏஎஸ்எம்ஆர். ஓகே, ஏஎஸ்எம்ஆர்ன்றதுக்கு நான் நிறைய வந்து விளக்க வர கொடுத்துருக்கேன். ஆட்டோனமஸ் சென்சரி மெரிடியன் ரெஸ்பான்ஸ், ரொம்ப சூத்திங்காக ரொம்ப ரிலாக்ஸ்டாக. ஓகே, நம்ம அந்த மாதிரிலாம் சவுண்டு கேட்குறதுக்கு நமக்கே ரொம்ப ரொம்ப வந்து பிடிக்கும். அந்த மாதிரியானது நீங்கள் தூங்கும்போது வந்து கேட்கலாம். ரொம்ப ரிலாக்ஸ்ட் ஆகணும் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் ஏதோ ஒரு டென்ஷனில் இருக்கும்போது இந்த சவுண்ட்ஸ் வந்து கேட்டிங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகும். அந்த மாதிரி சவுண்ட்ஸ் பேசிக்கான திங்ஸை வச்சு வந்துட்டே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவோம். என்னோட சேனல் நேமும் கமெண்ட் செக்ஷனில் வந்து பின் பண்ணி வச்சுருப்பேன். என்னோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்துருக்கும். கண்டிப்பாக போய் பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். இட் மீன்ஸ் அ வெரி லாட் டு மீ. எஸ், அது இன்னொரு விஷயம் வந்துட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ். எஸ், அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெகுலரான வீடியோஸ் வந்து அப்லோட் வந்து பண்ணிகிட்டே வந்திருப்பேன். அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி, உங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரி, சில தெரியாத விஷயங்கள்லாம் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி, லைக் ஈகோஸ்னா என்ன, ஹையர் செல்ஃப்னா வந்து என்ன, ஈகோ எப்படி வந்து வேலை செய்யும், ஹையர் செல்ஃப் எப்படி வந்து வேலை செய்யும், நார்மலாக வந்துட்டு எந்த மாதிரி வந்து நடந்துக்கிறது நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து கொண்டு போகும், அந்த மாதிரியான வீடியோஸாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நான் வந்து பண்ணுவேன். கண்டிப்பாக அந்த பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இல்லைன்னா டிவைன் எனர்ஜி டேரட்னு சொல்லிட்டு இங்கே வந்துடும். அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது வரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆல்மோஸ்ட் வந்து நான் இப்போ வந்து 1024 தேங்க்யூ ஸோ மச். ஓகே, வந்து ரீச் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் லைக் இது வந்துட்டு லைக் ஒரு ரொம்ப நான் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது இதை பற்றி ஒரு நாலேஜ் எனக்கு இதை பற்றி தெரியாது. இதெல்லாம் வந்து பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும். பட் அதை எல்லாம் வந்து முறியடிச்சு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸில் வந்து நிற்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து லைக் ரைட் திங்ஸ் வில் ஹேப்பன் அட் ரைட் டைம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். லைக் ஏன்னா எனக்கு இதை போய் வந்து யார்கிட்ட அது ஹெல்ப் கேட்கணுன்னா கூட எனக்கு யாருக்கும் வந்து ஹெல்ப் கேட்க தெரியாது. எல்லாமே ஒன்றா பார்த்து நம்மளாக தான் வந்து கற்றுக்க வேண்டியதாக வந்து இருக்குது. பெருசாக வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இதை வந்து பண்ணல. அது வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி வந்து இதை ப்ரமோட் பண்ணணும், எதுவுமே எனக்கு வந்து தெரியாது. ரொம்ப அப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் இதெல்லாம் வந்துட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் 2020 மேலேயோ ஆகஸ்ட்லேயோ நான் வந்து சேனல் ஓப்பன் பண்ணேயா. அட் லாஸ்ட் 22 பிகினிங்கில் 20 கரெக்டாக வந்து நியூ இயர் அன்னைக்கு 1000 சம்திங் லைக் வந்துருச்சு. So God's blessings and thanks to you guys. So without any delay, crystals வந்து நான் காமிச்சிட்டு advice on your current situation டாபிக்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கான கிறிஸ்டல் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுதான். லைக் இது வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல், இது வந்து செகண்ட் கிறிஸ்டல், இது வந்து தேர்ட் கிறிஸ்டல். ஓகே, 1, 2 and 3. உங்களுக்கு என்ன கிறிஸ்டல் வேணுமோ சூஸ் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, பார்க்க போகிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கிறிஸ்டலுக்கு வந்து அட்வைஸ் ஃபார் யர் கரண்ட் சுச்சுவேஷன். ஓகே, உங்களுடைய சுச்சுவேஷனுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற அட்வைஸ் வந்து என்ன அப்படின்ற டாப்பிக்கில் தான் வந்து எனக்கு வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, பார்த்துடலாமா, ஆரம்பிக்கலாமா? The current, okay, advice for their current situation please. Advice for their current situation please.
ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா 8 ஆஃப் கப்ஸ். ஓகே, உங்களுடைய ஓவரால் எனர்ஜி இது வரைக்கும் வந்து பார்த்தப்ப ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிருக்கீங்க. ஏன்னா உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் உங்களை வந்து ஒரு எல்லைக்கு வந்து உங்களை வந்து தள்ளிடுச்சு. இட் ஃபீல்ஸ் லைக் உங்களுக்கு வந்துட்டு எனக்கான இடம் வந்து இது வந்து கிடையாது, எல்லாமே இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்திருப்பீங்க. பட் அதுங்க எல்லாமே இருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எம்டி கப்ஸ் எல்லாமே வந்துட்டு லைக் ஷோ ஆஃப் மாதிரி காட்டின மாதிரி வந்து இருந்தது. பட் ஆல்மோஸ்ட் லைக் அதில் வந்து ஒன்றுமே இல்லை. லைக் நான் அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு நினச்சி வந்து போயிருப்பீங்க. பட் எண்ட் ஆஃப் த டே வந்து உங்களை ரொம்ப வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணிடுச்சு. உங்களை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒதுக்கி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனாலே நீங்கள் வந்து விலகி வந்துட்டீங்களோ, சில விஷயத்தில் வந்து தாண்டி வந்து விலகி வந்துட்டீங்களோ அப்படின்னு வந்து தோணுது. எஸ், நீங்கள் விலகி வந்து இது ஒரு காரணமாகவும் வந்து இருக்கலாம். பட் இதை தாண்டி வேறு ஒரு காரணங்களும் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கலாம். ஸோ அது என்ன அப்படின்றது வந்து நம்ம ஃபர்தராக வந்து கிளாரிஃபை வந்து பண்ணி பார்த்தா தான் தெரியும். பிரின்சஸ் ஆஃப் கப்ஸ், பேஜ் ஆஃப் கப்ஸ், சில விஷயங்களில் வந்து ரொம்ப இம்மெச்சூர்டாக வந்து இருந்துட்டீங்களோ அப்படின்னு வந்து தோணுது. ஏன்னா இது வந்து நீங்கள் வந்து லெசன் கற்றுக்க வேண்டியது, சில பாடங்கள் வந்து நீங்கள் வந்து கற்றுக்க வேண்டிய கண்டிப்பாக வந்து கற்றுருந்துருப்பீங்க இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துலேருந்து. ஏன் அப்படி வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, பேஜஸ் ஆஃப் கப்ஸ் விச் மீன்ஸ் லைக் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்போ இல்லை வாட் எவர் த சுச்சுவேஷன், ரிலேஷன்ஷிப்னு கிடையாது, இந்த ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் நிறைய வந்து கண்டிப்பாக வந்து இருந்திருக்கும். அதே சமயம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எடுத்து தான் வந்து போயிருப்பீங்க. த ப்ராப்ளம் இஸ் ரொம்ப கனவு காணிட்டீங்க. இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்த வந்து பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக் பகல் கனவு நிறைய வந்து காண்றீங்களோ அப்படின்னு வந்து தோணுது. அதை வந்து கண்டிப்பாக வந்து கம்மி பண்ணணும். நீங்கள் யாருக்காவது அப்பாலஜைஸ் பண்ணுறதா இருந்தது அப்படின்னா வந்து மனமார்ந்த வந்து கண்டிப்பாக வந்து மனம் வந்து அந்த அட்வைஸி சாரி வந்து கண்டிப்பாக வந்து கேட்கணும். யாருக்காவது ஏதாவது வந்து சொல்லணும் கொடுக்கணும் அப்படின்னா ஐ திங்க் இன்னும் நீங்கள் அந்த பக்குவத்துக்கு வந்து வளரலை. ஏன்னா இன்னும் நீங்கள் வந்து அந்த விஷயத்தில் ரொம்ப இமேச்சுவலாக வந்து இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஃபர்தராக அதை வந்து என்னன்றதை கிளாரிஃபை வந்து பண்ணி பார்க்கலாம். 5 ஆஃப் வான்ஸ். ஓகே, மற்றவங்களோட வந்து ஒத்து போக மாட்டேங்கிறீங்க. ரொம்ப தேவையில்லாத நிறைய போட்டிகள் இருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுது. இல்லைன்னா மற்றவங்க அவங்களோட வந்து போட்டி போடலாம், இல்லை நீங்களே வந்து மற்றவங்களோட வந்து போட்டி போடுறீங்களோ அப்படின்னு வந்து தோணுது. ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, சம்திங் நியூ வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் ஆகும். வெயிட் பண்ணுங்க. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாக உங்களுக்காக வந்து ஏற்படும் அப்படின்னு தான் வந்து கார்ட்ஸ் வச்சு பார்த்தா தெரியுது. ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து ஃபர்தராக வந்து கிளாரிஃபை வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, why the 8 of cups is here for their current situation, why the 8 of cups is here as their overall energy, why the 8 of cups is here as their overall energy, why the 8 of cups is here as their overall energy. கண்டிப்பா கமிட்மெண்ட், கண்டிப்பா லவ், கண்டிப்பா எமோஷன்ஸ். பிகாஸ் 8 of cups is clarified by 4 of wands, ace of cups and the knight of cups. Lots and lots of love, lots and lots of romanticism இருந்திருக்கு. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் இன்னும் வெளியே எல்லாமே அப்படியே ஷோ ஆஃபாக காட்டிட்டு உள்ளே போய் அப்படியே எட்டி பார்த்தா ஒன்றுமே இல்லை, கிணத்த காணுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து ஆயிடுச்சு. ஏன்னா ப்ராப்பர் கமிட்மெண்ட் குட் பி மேரேஜும் வந்து கண்டிப்பாக வந்து ஆயிருந்திருக்கலாம், லவ் மேரேஜாக வந்து இருந்திருக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா அரேஞ்ச் மேரேஜாக வந்து பார்த்துட்டிங்கன்னா கூட வந்து இருந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய எமோஷன்ஸ் வந்து இருந்திருக்கு. உங்களுடைய இதுவும் வந்து ரொம்ப அதில் வந்து ஜாஸ்தியாக உங்களுடைய பங்கும் வந்து இருந்திருக்கு, நிறைய லவ் இருந்திருக்கு. ஓகே, லைஃப் இஸ் கோயிங் டு பி த கிரேட் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இருந்திருப்பீங்க. பட் அது கடைசி அவங்களுக்கு கொடுத்த விஷயம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 8 of cups டிசப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிடுச்சு. ஓகே, எல்லாமே அப்படியே இருந்த மாதிரி அப்படியே வந்து காட்டிட்டு என்ன உன்னையும் காணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸில் தான் வந்து உங்களுடைய இது வந்து இருக்குது. ஓகே, ஃபர்தராக வந்து என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். Princess of Cups, why the Page of Cups is here as the advice for their current situation. Could be the related of ஜாப் கூட இருக்கலாம். ஜாப்ல அப்படியே வந்து நாங்கள் எப்படி இப்படின்னு இருக்கலாம், பைக் பார்த்தா ஒன்றுமே இருக்காது, அந்த மாதிரியோட சுச்சுவேஷன் கூட வந்து தெரியுது. இதில் பார்ப்போம்.
Why the Page of Cups is here? Why the Page of Cups is here? Why the Page of Cups is here? Page of Cups is clarified by the Page of Cups. 8 of Cups. இதில் கார்ட்ஸ் வந்ததெல்லாம் இதில் இருக்குது பாருங்க. 7 of Wands. இதுதான் வந்துட்டு நம்ம டேரோவோட பியூட்டியே. ஸோ த ப்ராப்ளம் இஸ் நீங்கள் ரொம்ப ட்ரீம் லைக் இன்னும் இந்த விஷயத்தில் வந்துட்டு லைக் இன்னும் ரொம்ப நம்பிட்டீங்க, ரொம்ப ட்ரீம் பண்ணிட்டீங்க. அதனால வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக் இது வந்து ரொம்ப வந்து உங்களை வந்து கஷ்டப்படுத்திருச்சு, கண்டிப்பாக வந்து கஷ்டப்படுத்திருச்சு. நிறைய வந்துட்டு இதில் நிறைய சேலஞ்சஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து உங்களால் வந்து இதில் வந்து பார்க்க முடியுது. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் வந்து நீங்கள் நினச்சி வச்சுருப்பீங்க. ஸோ அது கடைசியாக அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய ஏமாற்றம் அப்படின்றத வந்து பார்க்க முடியுது. ஏன்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய பாடமாக உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். அது ரிலேஷன்ஷிப்போ எதுவோ ஒன்று. ஏன்னா ரொம்ப இதாக ஆரம்பித்த ஒன்று என்ன இது ஒன்றுமே இல்லை அப்படின்னு. ஏன்னா ஆரம்பத்தில் இந்த ஒரு பேஜ் ஆஃப் கப்ஸ்ன்ற போது இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் வந்திருக்கும். பட் போக 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 வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது போக போக தான் வந்து தெரியும். பட் பக்கத்தில் இருக்க கார்ட்ஸ் வச்சு வந்து சொல்கிறப்போ கண்டிப்பாக வந்து ரொம்ப கிரேட்டாக இல்லை. ஆல்மோஸ்ட் லைக் இன்னும் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டில் இருக்கீங்க. இல்லைன்னா அந்த இடத்த விட்டே வந்து வந்திருப்பீங்க. வரல அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு பெரிய அது ஒரு ஏமாற்றம் தான். Why the 5 of Wands is here? Why the 5 of Wands is here? Why the 5 of Wands is here? இட்ஸ் லைக் ஒரு ட்ராப் மாதிரி ஆயிடுச்சு. லைக் இது வந்து ஒரு பெரிய ட்ராப், ரொம்ப அன்ஹெல்த்தி, ரொம்ப டாக்ஸிக்கான சுச்சுவேஷன்ஸில் போய் நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டீங்க. அது ஏன்னா இது வந்து எதுக்கு நடக்குது அப்படின்னா இது வந்து உங்களுடைய காஸ். நீங்கள் வந்து யாருக்காவது போன ஜென்மத்திலையோ இல்லை வந்து இப்பயே கூட நீங்கள் வந்து பண்ணியிருக்கலாம். அது வந்து உங்களுக்கு வந்து அது வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுது கண்டிப்பாக. சொல்லுது பாருங்க. ஏன்னா நமக்கு இங்கே வந்து ஜஸ்டிஸ் வந்து வந்திருக்கு. ஜஸ்டிஸ் அப்படிங்கும்போது ஜஸ்டிஸ் தராசு மாதிரி அப்படியே பிசுறே அடிக்காது. என்ன கொடுத்தீங்களோ அதை அப்படியே வந்து திருப்பி கொடுத்துரும் அந்த மாதிரி. ஜஸ்டிஸ் 9 of Wands த டெவில் அப்படிங்கும்போது there is a lot of toxicity. அந்த இடம் நிறைய நச்சுத்தன்மை வந்து ரொம்ப அன்ஹெல்த்தியாக வந்து இருக்குது. ஒரு ஹெல்த்தியான ஒரு சுச்சுவேஷன், ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையே வந்து அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க முடியல. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் போட்டி போடுறது, எதுக்கு எடுத்தாலும் சண்டையை வந்து ஆரம்பிக்கிறது, சொல்கிறத காது கொடுத்து கேட்காம வந்து இருக்கிறது, நான் சொல்கிறது தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து நிறைய இங்கே வந்து இருக்குது. பட் ஆரம்பத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்ணே பொண்ணே மாமணி அப்படி இப்படின்னு வந்து சொல்கிறது, நீ தான் ராஜா நீ தான் ராணி அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்துட்டு இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அது எங்கேயோ வந்து நிற்கிது. என்னடா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து இப்போ வந்து நீங்கள் இருக்கீங்க. ஓகே, why the Ace of Pentacles is here? Why the Ace of Pentacles is here? Why the Ace of Pentacles is here? அதுக்கு இப்போ வந்து சொல்கிற விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்டார்ட் மேனிஃபெஸ்டிங். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது ரொம்ப பாசிட்டிவாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பண்ணணும். உங்ககிட்ட வந்து இப்போ வந்து எல்லா சோர்ஸஸும் லைக் இன்னும் நீங்கள் தான் இப்போ வந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு தருணத்தில் கூட வந்து இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லலாமே. ஏன்னா நிறைய குழப்பம் இருக்குது. பட் இந்த சூழ்நிலை வந்து உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஏன்னா நீங்கள் இப்போ எடுக்க போகிற ஒரு டெசிஷனோ இல்லை நீங்கள் பொறுமையாக இருக்க போகிற விஷயமோ இல்லை வந்து அதிரடியாக வந்து எடுக்க போகிற விஷயமோ தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஸோ அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ரொம்ப தெளிவாக இருங்க. முடிவெடுக்க தெரியலன்னா கொஞ்சம் அமைதியாக வந்து இருங்க. அமைதியானா கொஞ்சம் கிவ் அ பாஸ், கிவ் அ பிரேக், யோசிச்சு எடுத்துட்டு இது எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் யூ ஹாவ் டு டேக் அ டெசிஷன். வந்து ரொம்ப அவசரப்பட்டெல்லாம் வந்து எடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை வந்து நீங்கள் வந்து இப்போதைக்கு ரொம்ப லவ் பண்ணணும். செல்ஃப் லவ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். செல்ஃப் கேர், இப்போ உங்கள் மேலே வந்து நீங்கள் கேர் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, வாட் இஸ் த advice? And
universe advice, outcome, universe advice, and the universe message. Advice. What is the outcome, universe advice, and the universe message? Clarify பண்ணிக்கிறேன். I feel like outcome வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அதுவே மெசேஜ் வந்து வரும். You will get a communication. Like you know, very soon வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன முடிவு எடுக்கணும் அந்த முடிவுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இல்லைன்னா உங்களை நோக்கியே வந்து சில மெசேஜஸ் வந்து வரும். யார் மூலியமாவதோ இல்லை வந்து உங்களுக்கேவோ அந்த மாதிரி. ஸோ யூனிவர்ஸோட அட்வைஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா 10 of cups, lot of prosperity இதெல்லாமே வந்து வரும். யூனிவர்ஸோட மெசேஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐ ஃபீல் லைக் யூ ஆர் மூவிங் ஆன். ஏன்னா நமக்கு ஓவரால் எனர்ஜி அப்படி தான் வந்து வந்துச்சு. யூஆர் பேக்கேஜோடு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்தது. பட் இதோட அவுட்கம் வந்து அட்வைஸ் அப்படின்னு அவுட்கம் இது வந்து பார்க்கும்போது நீங்கள் ஒரு பாசிட்டிவாகவோ இல்லை வந்து சம் நியூஸ் வந்து சம் கம்யூனிகேஷன் சம் மெசேஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆன் த வேல வந்து வந்துட்டுருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்பட போகுது அப்படின்றதான் வந்து இது கொடுக்குற மேஜரான ஒரு அட்வைஸாக இருக்குது. ஓகே, ஸோ டேக் அ நியூ சான்ஸ். அதாவது இது சொல்கிற வந்து விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா லைக் நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து கிவ் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு டேக் அ சான்ஸ். ஐதர் அந்த விஷயத்துக்குள்ளே சான்ஸ்குள்ளே லைக் இன்னும் சீக்கிரமாக கிவ் அப் பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா போகலாம். ஏன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் ஃபெட்டப் ஆகிட்டீங்க, போகிறதுக்கான சான்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுடைய புது பயணத்தை தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதையே நினச்சி வந்து ரொம்ப நொந்து போய் இருக்காதீங்க அப்படின்றதான் இதோட வந்து ஒரு மெசேஜ். ஓகே, பேஷன்ஸ் அண்ட் டிட்டர்மினேஷன் உங்களுடைய விஷயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். 7 of wands வந்து அட்வைஸ்லேயும் வந்து வந்திருக்கு. விச் மீன்ஸ் லைக் உங்களுடைய ஸ்டாண்டில் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கண்டிப்பாக வந்து உறுதியாக இருக்கணும். அப்போ தான் ஏன்னா நிறைய சேலஞ்சஸ் வந்து வந்துக்கிட்டே வந்து இருக்குது. உங்களுக்கு தேவையான ஒரு மெசேஜ் வந்து கண்டிப்பாக வந்து வரும். நீங்கள் புதிய விஷயங்கள் வந்து உங்களுடைய தொடக்கத்தை வந்து ஆரம்பிங்க. ஐதர் அந்த பர்சனோட இல்லைன்னா உங்களோடைய வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நேரம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து கண்டிப்பாக ஏற்பட தான் வந்து போகுது. உங்களுடைய ஸ்டாண்டில் நீங்கள் என்ன முடிவெடுக்க போகிறீங்களோ அந்த ஸ்டாண்டில் கண்டிப்பாக நீங்கள் வந்து உறுதித்தன்மையோடு தான் வந்து இருக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷனுக்கான அட்வைஸ். ஓகே, ஹோப் இது உங்களுக்கு ரெசனேட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரெசனேட் ஆச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து செகண்ட் கிறிஸ்டலுக்கு போயிடலாம். ஓகே, அட்வைஸ் ஃபார் யர் கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம இப்போது ஸ்டார்ட் பண்ணிடலாம். Advice for your current situation for the second crystal. Advice for your current situation and yours for second crystal. The people are choosing the second crystal. Advice for their current situation, please. Advice for their current situation, please. Oral energy is lovers, commitment, peace, harmony, lots and lots of love, lots and lots of emotions, lots and lots of நீ இல்லைனா நான் இல்லை அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து தான் பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து இருக்கீங்க. பட் ஓகே, ஐம் கெட்டிங் a 9 of pentacles. இப்போ வந்துட்டு you feel like there is a lot of freedom, there is a lot of independence, lots and lots of luxury, everything is there, but things
என்ன சொல்கிறது, திங்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இதை வந்து கிளாரிஃபை வந்து பண்ணி பார்த்தா தான் சொல்ல முடியும். பட் யூ ஹேவ் டு டேக் இட் ஸ்லோ அப்படின்னு வந்து நினைக்கிறேன். லைக் இன்னும் அடிமேல் அடி வைத்தா தான் நம்ம இன்னும் நகர்ற மாதிரி நீங்கள் ரொம்ப 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 மெதுவாக அடிமேல் அடி வைத்து தான் வந்து நகர வேணும். ஏன்னா சுச்சுவேஷன்ஸ் வந்து சீம்ஸ் டு பி லைக் நீங்கள் எதாவது அவசரப்பட்டோ இல்லை வந்து ரொம்ப 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 உணர்ச்சி வசப்பட்டோ வந்து விஷயங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா திங்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா தவறாக போய் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அட்வைஸ் கார்டு. ஓகே, அதே சமயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நேர்மையாக, ரொம்ப கரெக்டாக, ரொம்ப வந்துட்டு லாஜிக்கலாக, ரொம்ப ப்ராக்டிக்கலாக வந்து நீங்கள் வந்து திங்க் பண்ண வேண்டிய ஒரு தருணம் இது வந்துட்டு. அட் த சேம் டைம் உங்களுடைய இதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல், உங்களுடைய ஃப்ரீடம், உங்களுடைய லைஃப், உங்களுடைய விஷயத்தில் எதுவுமே வந்துட்டு பாதிப்பு அடைய முடியாதபடி வந்து திங்ஸ் வந்து நடக்குதா அப்படின்றதையும் வந்து கிளாரிஃபை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்ன அப்படின்றத வந்து கிளாரிஃபை வந்து பண்ணி பார்ப்போம். Why the lovers is here as a overall energy. Why the lovers is here as a overall energy. Why the lovers is here as a overall energy. Why the lovers is here as a overall energy. Why the lovers is here as a overall energy. Why the lovers is here as a overall energy. குட் பி உங்களுடைய ஏதாவது ஒரு விஷயம் வந்து முடிவுக்கு வந்திருக்கலாம். ஸோ முடிவுக்கு வந்தனால வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நிறைய ஃப்ரீடம் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. நிறையா இண்டிபெண்டன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு. நிறைய ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருந்துருக்கலாம். அதே சமயம் ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்போ இல்லை வந்து வாட் எவர் இட் இஸோ புதுப்பிச்சிருக்கலாம். ரீபர்த் வந்து எடுத்துருக்கலாம். அந்த ஒன்று லைக் ஒரு விஷயம் முடிஞ்சதுனால உங்களுக்கு ஹாப்பினஸ்ஸு, ஃப்ரீடம் அந்த மாதிரியான விஷயங்கள், நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து கிடச்சிருக்கலாம். இன்னொன்று வந்து இல்லை அப்படின்னா உங்களுடைய வாட் எவர் இட் இஸ்னோ ஒரு புதுப்பிச்சிருக்கு. லைக் மறுபடியும் ஒரு ரீபர்த் வந்து கொடுத்துருந்துருக்கலாம். அதனால மறுபடியும் உங்களுடைய லைஃப்பில் வந்து பூத்து குலுங்குற சந்தோஷ தருணங்கள்லாம் வந்து ஏற்பட்டிருக்கலாம். ஓகே, why the Nine of Pentacles is here. 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 ஓகே, ஐ ஃபீல் லைக் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து நிறைய ரியலைசேஷன் வந்து நடந்திருக்கு. லைக் நிறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சிருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து ஆயிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வந்துட்டு இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு நான் சொன்னேன்னா ரெண்டு விஷயம், ஒன்று புதுப்பிச்சிருக்கணும் உங்களோட ரிலேஷன்ஷிப், இல்லைன்னா வந்து முடிஞ்சிருந்தது அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து உங்களால் வந்து ரியலைஸ் வந்து பண்ண முடியுது. கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய ஒரு வேல்யூபிள் லெசனாக வந்து உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். நிறைய கிளாரிட்டி வந்து கண்டிப்பாக வந்து கிடைச்சிருக்கும். அட் த சேம் டைம் பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ் விச் இஸ் டெல்லிங் மீ இது வந்துட்டு என்ன சொல்கிறது, வேல்யூபிள் லெசன் தான். கரெக்ட். அகெயின் இட்ஸ் ஒரு வேல்யூபிள் லெசன். இட்ஸ் லைக் ஒரு 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 பிகினரான
ஒரு விஷயம் புதுசாக நம்ம பண்ணும்போது நிறைய தப்புகள் வந்து பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு லெசன் தான் இது வந்துட்டு. கண்டிப்பாக நீங்கள் வந்து விலகி வந்திருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கான ஸ்டாண்டில் வந்து நின்றுட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து போராடி நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும். அந்த ஒரு விஷயம் வந்து இருக்குது. இல்லை அதே மாதிரி கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இங்கே வந்து வந்திருக்கு. எம்ப்ரஸ், எம்பரர் அண்ட் ஹேங்க்டு மேன். எந்த ஒரு கண்டிப்பாக வந்துட்டு ரீபர்த் வந்துட்டு எடுத்திருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரேரான கண்டிஷன் தான். அதை தாண்டி எம்ப்ரஸ், எம்பரர், ஹேங்க்டு மேன் அப்படின்னு வரும்போது இங்கே 2 பேருக்குள்ள எந்த ஒரு காண்டாக்டுமே இல்லை. கண்டிப்பாக வந்து இந்த ஒரு சைக்கிள் வந்து முடிஞ்சிருக்கும் சில பேருக்கு வந்து முடிஞ்சிருக்கும். முடிஞ்சதுனால வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எம்ப்ரஸ் அவங்களோட இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. லைக் கேர்ள் அண்ட் பாய் ரொம்ப அவங்கவுங்க இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 2 பேருமே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒன்று வேற பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து மறுக்கிறீங்க. ஏதோ திங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து மறுக்கிறீங்க. இல்லை அப்படின்னா 2 பேருமே வந்து மேஜராக வந்து இப்போதைக்கு வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் வந்து எடுக்கலை. ஏன்னா 2 பேருமே 2 பேரோட இண்டிபெண்டன்ஸ், 2 பேருமே 2 பேரோட ஒரு ஃப்ரீடம் அதில் அந்த ஒரு ரியலைசேஷனில் தான் வந்து இருக்கீங்களே தவிர இப்போதைக்கு வந்துட்டு மேஜராக நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்க தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. பட் பெருசாக அதுக்கான ஒரு எந்த ஒரு ஆயத்தமான ஒரு பணிகள் வந்து இன்னும் செய்ய வந்து ஆரம்பிக்கலை அப்படின்றதான் இது. ஸோ இதோட அட்வைஸ் வந்துட்டு கடைசியாக சொல்கிறேன். The Knight of Pentacles is here. The Knight of Pentacles is here. The Knight of Pentacles is here. ஸோ நைட் ஆஃப் பென்டிகல்ஸ்னு வந்து பார்க்கும்போது இல்லை விஷயங்கள் வந்துட்டு இந்த இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் இதை எப்படியா சரி பண்ணணும் அப்படின்ற ரியலைசேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் ரியலைஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அடுத்து வந்து என்னென்னலாம் வந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியில் வந்து இறங்கும் போது ஒரு பர்சன் வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டு ரொம்ப மன உளைச்சலோட ரொம்ப மனவேதனையோட லைக் இன்னும் இது மூவ் ஆன் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு போர்வையில் வந்து போயிட்டு இருக்காங்க. பட் ஒரு பர்சன் வந்துட்டு ரொம்ப கனவு காண்றாங்க. லைக் இன்னும் இது வந்து எப்படியாவது ஒர்க் அவுட் பண்ணிடணும், இது வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கணும், இதை எப்படியாவது இது வந்து சரி பண்ணிடணும் அப்படின்ற ஒரு முடிவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்காங்க. சரி பண்ணிடணும், ஒரு எல்லாமே ஒன்றா இருக்கணும் அப்படின்னு. ஒரு பர்சன் வந்து கிவ் அப், ஒரு பர்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி வந்து. பட் எப்படியாவது இதை வந்து சரி பண்ணணும், ரொம்ப ரொம்ப வேகம் அந்த இதெல்லாம் வந்து இதில் வந்து கிடையாது. பட் ஸ்லோவாவது விஷயங்களை எப்படியாவது வந்து சரி பண்ணியே ஆகணும். ஒரு பர்சன் வந்து கண்டிப்பாக வந்து அந்த இருக்கணும் செய்யணும் அப்படின்றது நினைக்கிறாங்க. மேபி நீங்கள் நினைக்கலாம், இல்லைன்னா அவங்க நினைக்கலாம். பட் ஒரு பர்சன் வந்து ரொம்ப இன்னும் கிவ் அப் பண்ணிடலாம், அதை விட்டு விலகிடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் வந்து இருக்காங்க. Okay, what is the overall advice for their current situation? What is the overall advice for their current situation? ஓவரால் அட்வைஸ் வந்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நீயா நானான்ற போட்டி வந்து இருக்கக்கூடாது. ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கவே கூடாது. பாலிட்டிக்ஸ் வந்து இருக்கவே வந்து கூடாது. கம்யூனிகேஷன் வந்து பண்ணும்போது ரொம்ப ரொம்ப வந்து ஜாக்கிரதையாக வந்து பண்ணணும். 2 பேருக்குமே வந்து பொறுமைன்றது வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். பொறுமையே இங்கே வந்து இல்லையோ அப்படின்னு வந்து தோணுது. 2 பேரும் பேலன்ஸ் பண்ணி போக வந்து ரொம்ப வந்து கற்றுக்கணும். ஆனால் ஒரு பர்சன் வந்து இதில் ரொம்ப வந்து டாமினேட் வந்து பண்ணுறாங்க. அதனால தான் இன்னொரு பர்சனோட வந்து ரொம்ப வந்து அவங்களால வந்து அந்த திங்ஸை வந்து தாங்கிக்க வந்து முடியல. உங்களுக்கு கிளாஷஸ் வரும்னா வந்து இதனால தான் வந்து வரும். மேபி உங்கள் கூடயே நீங்கள் வந்து இருக்கலாம். ஸோ பெஸ்ட் இப்போ வந்து நாங்கள் ஒன்றா தான் வந்திருக்கோம். இதுக்கு கரண்ட் சுச்சுவேஷனுக்கான அட்வைஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஒரு பர்சன் தான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்காங்க. பட் ஒரு பர்சன் வந்து ரொம்ப அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் நினைக்கலாம். நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ண வந்து கற்றுக்கிட்டே வந்து இருக்கீங்க. மோஸ்ட்டாக வந்து ஒரு பர்சனோட இது வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்குது. ஒரு பர்சன் வந்து ரொம்ப சட்டிலாக ரொம்ப காமாக ரொம்ப இதாக வந்து இருக்காங்க.
ஓகே, அதனால தான் இவ்வளோ பெரிய கிளாஷஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. 2 பேருக்குமே ஒரு நல்ல என்ன சொல்கிறது, 2 பேருமே நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி, நல்ல ஒரு இதெல்லாம் வந்து இருக்குது. த ப்ராப்ளம் இஸ் ஒரு பர்சன் வந்து ரொம்ப லவ்ன்ற பேர்லையோ ஏதோ லவ் எல்லாம் இருக்குது, பட் ஏன் அது ரொம்ப ஹார்ஷாக வந்து காட்டணும்? லவ் எல்லாம் வந்து இருக்குது, அப்புறம் ஏன் வந்துட்டு நான் தான் ஜெயிக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் தான் முதல், அந்த ஒரு பிரச்சனை தான் இதில் வந்துட்டு. லவ் இருக்குது, எல்லாமே வந்து இருக்குது, பட் இல்லை நான் தான் வந்து எல்லாமே அப்படின்ற மாதிரி எனக்கு காட்டணும் அப்படின்றதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. ரொம்ப டாமினண்ட்டாக, ரொம்ப லைக் அதிகாரமாக வந்து நடந்துக்கிறதுனால தான் பேசிக்காக வந்து இதில் வர பிரச்சனையே அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ ஹோப் இது உங்களுக்கு ரெசனேட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம ரெசனேட் ஆச்சு. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிறிஸ்டலுக்கு போயிடலாம். ஹாய், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு தேர்ட் கிறிஸ்டலுக்கு வந்து பார்க்கலாம். What is the advice for your current situation? 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 ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் லாட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், லாட் ஆஃப் ஹாப்பினஸ், லாட் ஆஃப் விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் அந்த மாதிரிலாம் வந்து நடக்குது. பட் நம்ம அதை வந்து கிளாரிஃபை வந்து பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஐம் கெட்டிங் 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், அதுக்கப்புறம் 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இங்கே வந்து இருக்குது. அதனால எனக்கு வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன். From tomorrow, Anita is going to suffer from throat infection. Okay. என்ன சொல்ல வந்தேன், இப்படி தான் 11 மணிக்கு உட்காந்து ரீடிங் பண்ணால் இப்படி தான் வந்து இருக்கும். நைன் ஆஃப் கப்ஸ் வந்து கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட், கிராண்டட் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து இருக்குது. யூ ஆர் டேக்கிங் சம் ரிஸ்க், யூ ஆர் டேக்கிங் சம் சான்சஸ், லைக் சில சான்சஸ், சில ரிஸ்க்கு, சில நியூ பிகினிங்ஸ், சில விஷயங்கள்லாம் வந்து உங்களோட லைஃப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க. பட் நிறைய யோசிக்கிறீங்க. ஆனால் இந்த ஆப்ஷனா அந்த ஆப்ஷனா அப்படின்ற யோசனைகள் வந்து நிறைய வந்து இருக்குது. அதனால வந்து பட் முன்னாடியே கண் கூட வந்து தெரியுது இதுதான் அப்படின்னு. பட் அதை வந்துட்டு இல்லை நான் பார்க்கல அதை நான் பார்க்க மாட்டேன், அதை நான் வந்து பார்க்க மாட்டேன், பார்த்தா அதுதான் உண்மைன்றது வந்து தெரிஞ்சிடும். நீங்களா ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அந்த உலகத்திலே வந்து நீங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. கண்ணை திறந்து பாருங்க மிஸ்டர் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுடைய சுச்சுவேஷன் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா அதை வந்து எதிர்கொள்கிறதுக்கான தைரியம் வந்து இல்லை. அதுதான் பேசிக்காக வந்து பயம், பேசிக்காக நிறைய இங்கே வந்துட்டு அந்த ஒரு தைரியம் வந்து இல்லை. லைக் பெருசாக வந்து ரிஸ்கெல்லாம் வந்து எடுக்கணும், ஒரு சான்ஸ்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் பயமும் வந்து கூடயே வந்து தொத்திக்கிறது. என்ன பண்ணுறது, ஹேப்பன்ஸ். இப்போ வந்து என்ன அப்படின்றத வந்து கிளாரிஃபை வந்து பண்ணி பார்ப்போம். Why the 9 of cups is here? 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 அதான் நான் சொல்லலை, யோசிக்கிறீங்க அப்படியே அதுவா லைக் ரிஸ்க் எடுக்கலாமா, லைக் போகலாமா. அது வந்து லைக் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்லேயே நம்ம வந்து இருந்துட்டோமே, அங்கே போனால் நம்மளால வந்து இருந்துட முடியுமா, அப்படியே போராட்டம் உங்களுக்குள்ளேயே ஒரு மன போராட்டம். அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் வந்து பெருசாக வந்து அக்ரி பண்ணுற மாதிரி தெரியல, உங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்றதும் வந்து தெரியல. பட் அது உங்களுக்கு நிறைய ஹாப்பினஸ் வந்து கொடுக்குது. அதே சமயம் வந்து உங்களுக்கு நிறைய வந்து தயக்கமும் வந்து இருக்குது. நிறைய பேர் குட் பி டிஸ்அக்ரி பண்ணலாம், இல்லை உங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மனப்போராட்டங்கள் வந்து நடக்கலாம். ஆனால் நீங்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலாக, ரொம்ப லாஜிக்கலாக வந்து இந்த முடிவு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக்
கரெக்டான ஒரு முடிவு வந்து நீங்கள் எடுக்கிற ஒரு பர்சன் தான். அதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. ஏன்னா இந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்குது. நீங்கள் நினச்ச கோல்ஸ், நினச்ச விஷயங்களை வந்து அச்சீவ் பண்ண வந்து அது வந்து ஹெல்ப் பண்ண போகுது. அந்த தயக்கம் தான் வந்து மேஜராக வந்து உங்களை வந்து ஸ்டாப் பண்ணுது. ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட்டும் வந்து சுற்றி இருக்கிட்டலையோ வந்து பெருசாக வந்து இல்லை. நிறையா பேர் வந்து உங்களுக்கு அப்போஸ்டாக தான் வந்து இருக்காங்களோ அப்படின்னு வந்து தோணுது. ஓகே, why the fool is here, why the fool is here, why the fool is here, why the fool is here. நான் சொல்லலை, நிறைய சேலஞ்சஸ் வந்து அதனால வந்து இருக்கு, நிறைய தடங்கள் கண்டிப்பாக வந்து இருக்கு. அதனால உங்களுக்கு வந்து அந்த விஷயமே ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும். ரொம்ப எமோஷன்ஸ்லாம் வந்துட்டு லைக் சம்மந்தமே இருக்காது. நல்லா தான் வந்து இருந்துட்டு இருப்போம். லைக் திடீர்னு வந்து ரொம்ப எரிச்சல் வரும், இது வரும். இதை நினச்சே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நிறைய ரொம்ப வந்து அப்படியே டென்ஷன் ஆகுது. பட் சின்ஸ் இருந்தாலும் யூ ஆர் ஹேண்ட்லிங் இட் வெரி, அது அப்படியே வந்து ஒரு ஃப்ளோவில் அப்படியே மெயின்டைன் பண்ணி வெளியே வந்து காட்டிக்கிறது கிடையாது. பட் உள்ளே வந்து நிறைய வந்துட்டு பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. ஏன்னா நீங்கள் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு வந்து நினைக்கிறீங்க. ஒன்று தடைகள் நிறைய வந்து வரலாம், இல்லைன்னா அதுக்கான சரியான நேரம் வந்து உங்களுக்கு வந்து அமையாமல் இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நிறைய சப்போர்ட்லாம் வந்து பெருசாக வந்து இருக்கிறது மாதிரி தெரியல. உங்களுடைய நிலைப்பாடில் நிற்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா வந்து இருக்கு. நிறைய வந்து உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விடுறாங்க, நிறைய வந்து பயமுறுத்தி வந்து விடுறாங்க. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்து இருக்கு உங்களுக்கு. why the two of swords is here, why the two of swords is here. பிடிச்சதை பண்றதுக்கு எவ்வளோ இது பாருங்க. why the two of swords is here, why the two of swords is here, why the two of swords is here. Okay, two of swords is clarified by the Page of Pentacles, High Priestess and the Wheel of Fortune. Things are changing. Things are going to turn out good. அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். Because very soon you can expect a good message. அந்த மெசேஜ் வந்து பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப தாட்ஃபுல்லாக, ரொம்ப இன்ட்யூட்டிவாக வந்து இருக்கும். திங்ஸ் டெஃபினட்டாக வந்து சேஞ்ச் ஆக தான் வந்து போகுது. பிகாஸ் there is a change is coming. அந்த நியூஸ்னால மேபி திங்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகலாம் உங்களுடைய லைஃப்பில். 8 of Swords is clarified by the Star, Knight of Cups and the Lovers. You know, there is an offer coming அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் இதெல்லாம் எப்படி அப்படின்னா பழைய விஷயங்கள்னால ஏதோ ஒரு பெருசாக உங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து கிடையாதுன்னு நான் சொன்னேன்ல. அதை தாண்டி உங்களுடைய பழைய விஷயங்களும் ஏதாவது ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆயிருப்பீங்களா, அதனாலே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த நியூ ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பெரிய ஒரு தடங்களாக வந்து இருக்குது. அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோன்ற உங்களுடைய நெகட்டிவ் அந்த ஈவில் சைடு வந்து அப்படியே முன்னாடி வந்து அப்படியே வந்து போகுது. ஏய் நீ பண்ணாத அப்படின்னு சொல்லும். அதுக்கப்புறம் குட் பார்ட் வந்து வரும் முன்னாடி. ஏய் நீ பண்ணு, உன்னால முடியும், அது சொல்றதை கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அது போய்டும். அப்புறம் மறுபடியும் உங்களுடைய நெகட்டிவ் பார்ட் வந்து வரும். வந்துட்டு பண்ணாத, நான் தான் சொல்றேன் இல்லை, ஏன் கேட்க மாட்டேங்கிறேன், அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ். நம்பி நம்ம வந்து இறங்கலாமா? இப்போ யாராவது வந்துட்டு உங்களுக்கு பழைய ரொம்ப ரொம்ப பேடாக பிரேக்கப் ஆகிருக்கு, யாராவது வந்து ப்ரப்போஸ் பண்ணலாமா, அப்போ நமக்கு பயம் வரல. அது மாதிரி இதுவும் வந்து இருந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பயம் கூட வந்து இருக்கலாம். பிஸ்னஸில் ஏதாவது ஒரு பயம் இருக்கலாம், ஒர்க் சைடில் ஏதாவது ஒரு பயம் இருக்கலாம். இவங்களெல்லாம் நம்பி நம்ம வந்து இதெல்லாம் வந்து சொல்லலாமா, இவங்களெல்லாம் நம்பி நம்ம இந்த டீம் ப்ராஜெக்டை வந்து எடுத்துக்கலாமா அப்படின்ற ஒரு இது வந்து இருக்கலாம். சிச்சுவேஷன்ஸ் எப்படி வேணாலும் வந்து அமையலாம். பட் ஐ ஃபீல் லைக் இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய விஷஸ்லாம் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். இந்த ரிஸ்க் எடுத்தால் மட்டுமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபுல்ஃபில் ஆகும். பட் கண்டிப்பாக எடுங்க, ஏன்னா நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. தேவையில்லாத பயம் இதெல்லாம் வந்து பயம் இருக்கிறது வந்து சகஜம்தான். ஆனால் எவ்வளோ நாள் நம்ம வந்து சில விஷயங்களை வந்து நம்மளையும் தாண்டி சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து செஞ்சு தானே ஆகணும். ஸோ அந்த மாதிரி. ஓகே, இப்போ வந்து நமக்கு இதுக்கான ஓவரால் அட்வைஸ் என்ன அப்படின்றதும் நம்ம வந்து பார்த்துடலாம்.
What is the overall advice for this situation? What is the overall advice for this situation? What is the overall advice for this situation? ஒன்று பழைய இதில் வந்து நீங்கள் வந்து விட்டுட்டு வரலை, அது ஒரு விஷயம். அது என்ன, பழசையே உட்காந்து நினச்சிட்டு என்ன இல்லையோ அதை பற்றியே நினச்சிட்டே வந்து இருக்கிறது. என்ன இருக்கும் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது, அதை பற்றி வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அது போயிடுச்சு, அந்த பலூன் பிஞ்சு போயிடுச்சுன்றதே நான் யோசிச்சுட்டு இருக்கேன். உங்கள் முன்னாடி பலூன் கடலே வந்து இருக்குது, பட் அதை நீங்கள் வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க. பின்னாடி போனதே வச்சு நினச்சி வந்து உங்களுடைய டயத்தை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரெஷியஸான டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் வந்து கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குற கரண்ட் சிச்சுவேஷனோட அட்வைஸ். ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வெளியே வந்தே ஆகணும். வந்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணாதானே. எவ்வளோ நாள் வந்து கிளிங்கிங் ஆன் டு த ஓல்டு பாஸ் சம்திங், அது நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்க போகுது சொல்லுங்கள். பயம் இதெல்லாமே வந்து இருக்கலாம், அது வந்து நார்மல் தான். பட் அட்லீஸ்ட் ஹீலாவது வந்து ஹீல் பண்ணுங்க. அதையே நினச்சிட்டே வந்து வருத்தப்படாதீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு அட்வைஸ் ஆஃப் த கரண்ட் சிச்சுவேஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இதுதான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெசனேட் ஆகிருக்கும் அப்படின்னு வந்து நம்ம ரெசனேட் ஆச்சு. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் ஸ்ப்ரெட் ஒன்லி லவ்.